ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே. இதான் கைத்தட்டு. துதி மிகுந்தேர இதயமே உள்ளமே. சூப்பர். ஆத்துமமே ஏன் இப்ப எப்படி இருக்கு ஆராதனை? உன்னால் வரை உன்னால். வாலிப பிள்ளைகளை நல்ல கைத்தட்டி ஏசப்பாவ. ஆத்துமமே ஏன் உன்னாண்டவரை இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உற்றுனக்கிறங்கி உற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டு முற்றும் திருவையினால் முடிசூட்டோ. முற்றும் திருவையினால் கைத்தட்டி. ஆத்துமமே ஏன் உன்னாண்டவரை இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த சபையை வர்ஷிப். ஆத்துமமே ஏன் உன்னாண்டவரை தொழுதேற்றேன். உன்னாண்டவரை வாதை நோய் துன்பம் மாற்றியானம் போதரும் தாயை செய்துயிர் தந்த போதரும் தாயை செய். ஆத்துமமே ஏன் உன்னாண்டவரை இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த. நல்ல கொஞ்சம் கூட சத்தமா. ஆத்துமமே ஏன் தொழுதேற்று இந்நாள் வரை உன்னாண்டவரை போற்றிடும் வானோ போற்றிடும் வானோ பூதளத்துள் சாற்றுதற்கரிய. போற்றிடும் வானம் பூதளத்துள் சாற்றுதற்கரிய. ஆத்துமமே ஏன் தொழுதேற்று இந்நாள் வரை உன்னாள். சபை முழுவதும் ஆத்துமமே ஏன் முழு உள்ளம் உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை உன்னாண்டவரை. ஆமென். அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. பாடுங்க. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம். இந்த 2வது மாதத்துல எனக்கு உதவிடும் என் பக்கம் இருக்கிறா. இந்த உலக மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய. கைத்தட்டி. இந்த உலக என்ன செய். நல்ல விடுதலையோட அபிஷேகத்தோடு. தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம். எங்கள் ஆண்டவர் படைத்த வெற்றியே இன்றையாக மகிழ்வோம். அல்லேலூயா பாடுவோம். இன்றையாக மகிழ்வோம். அல்லேலூயா. சபை முழுவதும் அல்லேலூயா. வெற்றி. அல்லேலூயா. தோல்வி இல்லை. தள்ளப்பட்டகள் தள்ளப்பட்டகள் மூளை கல்லாயிற்றே. மூளை கல்லாயிற்றே. பாடுங்க. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது. கர்த்தர் செயல் இது. பாடுங்க. கர்த்தர் செயல் இது. கர்த்தர் செயல் இது. கைதட்டு.
என் கர்த்தர் செயல் இது. கைதட்டு, இப்ப சபை முழுவதும் பாடட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி. Come on brother, worship. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். எங்கள் தேவன் படைத்த வெற்றியே இன்றே அகமகிழ்வோம். அல்லேலூயா பாடுவோம், இன்றே அகமகிழ்வோம். அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. நல்ல கையை தட்டி, நல்ல அபிஷேகத்தோடு வல்லமையோட கர்த்தர் நம் நடுவில் பிரசன்னமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஹல்லேலூயா. நல்ல கை தட்டி பாடுவோம். அதே மாதிரி கை தட்டணும், கை தட்ட மாத்திரக்கூடாது. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கை தட்ட சிலர் மாத்திட்டீங்க. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபையே அவர் இரக்கம் மாறாது. அவர் கிருபையே அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் என்றும். நல்ல கை தட்டி. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் மலைகள் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபையே அவர் இரக்கம் மாறாது. ஆமென். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பனானவர். யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வலுவாமல் என்னை என்று என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் பர்வதங்கள் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. அவர் கிருபை அவர் இரக்கம். சொல்லுங்க, அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது.
ஆமென். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் சத்தமா. அநாதி தேவன் உன் அவர் நித்திய புயங்கள் உன். சொல்லுங்க, இந்த தேவன் சாதா. சொல்லுங்க, நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். கைத்தட்டி எல்லாரும் சேர்ந்து நல்லா, என்னுடைய தேவன் என்னை மரண பரியந்தம் நடத்துவார். நல்ல விடுதலையோடு ஜீசஸ். அநாதி தேவனே, அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் நித்திய புயங்கள் உன். பாடி, இந்த தேவன், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாத காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடும். அநாதி தேவனும் அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டா தூய தேவ அன்பே. சபை முழு கைத்தட்டி, காருண்யத்தாலே இழுத்து கொண்டா தூய தேவ அன்பே. இவன் ஆந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தா. இவன் ஆந்திரத்தில் நயங் இனிதாய் வருந்தே. கைத்தட்டி எல்லாரும், இந்த தேவ சாத காலமும் நமது தேவ மரண பரியந்தம் நம்மை. அநாதி தேவனுன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அவர் நித்திய புயங்களுன் மே. கனக பாதை காரிரோளில் தூய தேவ ஒளியே. கனக பாதை தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகள் அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவ சாத காலமும் நமது மரண பரியந்தம் நம்மை நடத்திடு. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வா. உன் சமாதானத்தின் உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வா. இந்த தேவ சாத காலமும் நமது மரண பரியந்தம் நம்மை. அநாதி தேவனுன் அடைக்கலமே. அநாதி தேவனுன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்களும். இந்த தேவன், இந்த தேவன் என்றென்றும் உள்ள நமது மரண பரியந்தம் நம்மை நடத்திடு. மரண பரியந்தம் நம்மை. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதித்தார். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். நன்றியால் உள்ளமே மிக.
நாம் அல்லேலூயா. ஆராதிக்க வந்திருக்கிற அத்தனை பேரு கண்களை மூடி என்ன நடத்தினார், பிள்ளைகளை நடத்தினார், சபையை நடத்தினார், ஊழியத்தை நடத்தினார். நடக்க முடியலன்னு எத்தனையோ பகுதி வந்தது, வராம இல்ல, ஆனாலும் நடத்தினார். இனி அடுத்த அடி எடுத்து வைக்கவே முடியாது அப்படின்னு சில இடத்துல நின்னோம், ஆனாலும் தூக்கினார். இனி எழும்பி பழைய நிலைமைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் நினைச்சோம், ஆனாலும் சுகப்படுத்தினார். அது தேவன் நம்மேல் வைத்த அளவில்லாத. நல்ல கையை தட்டியோ வாயை திறந்தோம். நான் கை தட்டணும்னு சொல்றேக்காக நீங்க கை தட்ட கூடாது. கவால் ஒரு 5 நிமிடமாவது நல்ல அபிஷேகத்துல நிரம்பி, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினாலே. ஆவியினால் நல்ல ஆவியில எவ்வளவு இந்த ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு ஆவியில நிரம்பி ஆராதிக்கிறீங்களோ அதுதான் இந்த வாரம் முழுவதும் ஆமென் உங்களை நேர்த்தியாய் நடத்துவதற்கு வேண்டிய பலன். வாயை திறந்த அந்நிய பாஷைகளை பேசி சகோதரர்கள் நல்லா என்னை அபிஷேகத்தில் நிரப்பும். வாலிப தம்பி தங்கச்சி கேளு, என்னை அபிஷேகத்தில் நிரப்பும், ஆவியில நிரப்பும், என்னை வல்லமையாய் நிரப்பும், என்னை பலத்தால் நிரப்பும், என்னை சத்துவத்தால் நிரப்பும், என்னை மகிமையால் நிரப்பும், என்னை வார்த்தையால் நிரப்பும், என்னை புதிய கிருபையால் நிரப்பும், என்னை காருண்யத்தினால் நிரப்பும், என்னை உங்க பிரசனத்தினால் நிரப்பும். நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. ஆமென். ஆவியானவருடைய துணை. ஆமென். வாய்களை திறந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஊழிய செய்ய ஆவியானுடைய பலன் தேவை. எழும்பி பிரகாசிக்க ஆவியானுடைய பலன் தேவை. இந்த உலகத்தில் நமக்கு எதிராய் வருகிற எல்லா காரியங்களை மேற்கொள்வதற்கு ஒரு ஆவியானுடைய பலன் நமக்கு தேவை. சகரகதனா ஹல்லேலூயா. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, எந்த நூதடுகள் என்று தொடுமே. வாய்களை திறந்து கேளுங்க. ஏசாயாவின் எங்க சபையில எந்த நூதடுகள் என்று சொல்லுவீங்களா ஆவியானவரே என்று? ஆவி அது ஒரு விளையேறப்பெற்ற வார்த்தை. Come on brother, worship. உந்தன் வல்லமையை from the depth of your soul, உயிரத்தின் ஆழத்திலிருந்து ஆவி ஆவி. Come on brother. உந்தன் அபிஷேகத்தால் பரிசுத்தத்தோடு ஆராதித்திட, பரிசுத்தத்தோடு சொல்லுங்க. என்னை சுத்திகாரியோ தூய ஆவியே. எல்லாரும் மறுபடியும் பாரி ஆராதித்திட சுத்திகாரியோ. கண்ணீரோடு தேவ பிரசன்னத்தோடு ஆவியானவரே, ஆவியானவரே உந்தன் வல்லமையை நிரப்புங்க, சபையை நிரப்புங்க. ஆவியானவரே ரகதனா, ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே. அக்கினியின் நாவுகள் வல்லமையான ஊழியம் செய்யணும். வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட, கண்ணீரோட அக்கினியின் நாவுகள். ஆவியானவரே வல்லமையாய் சபை முழுவதும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவி Holy Ghost பரிசுத்த ஆவியானவரே, இது உங்களுடைய நேரம். உந்தன் வல்லமையை சகரதனா ஆவியானவரே நிரப்புங்கப்பா எங்க சபைய. மவுண்ட் திருச்சபை எழும்பட்டும். ஆமென். ரூவா காற்றே நீர, ரூவா காற்றே இறங்கி வருவீராக. ரூவா காற்றே, ரூவா காற்றே, சுவாச காற்றே என்னை நிரப்புங்க. ரூபா காற்றே,
ரூபா காற்றே கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பு அளவு போதாது, நீச்சல் ஆழத்தின் அனுபவம் எனக்கு வரட்டும். ரூபா காற்றே சுவாச பெந்தெகோஸ்தே நாளில இறங்கி வந்த அதே ஆவியானவருடைய பிரசன்னம். ரூபா கீழ இருக்கிற அத்தனை பிள்ளைகளை வாய்களை திறந்து ஆவியானவரே, ஆமென். இது எழுப்புதலின் காலம், இது ஆவியானவருடைய காலம், இது தேசத்துல தேவன் அசைவை கொடுக்கிற காலம். என் வாழ்க்கையில ஒரு அசைவு வரட்டும், என் வாழ்க்கையில ஒரு அசை வரட்டும். கையை தட்டி அபிஷேகத்துல நிரம்பி ஆவியானவரே, ஆவியானவரே, இந்த கிருபை எனக்கு போதாது, எனக்கு இன்னும் கிருபை வேணும், இன்னும் எழும்பணும், இன்னும் பிரகாசிக்கணும், இன்னும் ஜொலிக்கணும், இன்னும் அக்கினியா மாறணும், இன்னும் சுடர் விடணும், இன்னும் அதிகாரம் வளட்டும் வளட்டும். ரிஷி கையை தட்டி வெறுமையான பாத்திரமே நிரம்பி வழிவாயாக, நிரம்பி வழிவாயாக. சாரிமாத் விதவை வீட்டினுடைய வெறும் பாத்திரத்தை நிரப்பின ஆண்டவர் உன் பாத்திரத்தை நிரப்புகிறார். சகரகதியன் சுடா நல்ல கையை தட்டி கண்ண மூடி receive Holy Ghost fire. பரிசுத்த ஆவியானவரே, touch your people. நீங்க பிள்ளைகளை தொடுங்க, உங்க ஜனத்தை தொடும். சிறையிருப்பு விலகட்டும், போராட்டங்கள் விலகட்டும், செபிக்க முடியாத இருக்கிற சிறையிருப்புகள் சகரகதனா வீண் வரையங்கள் விலகட்டும். கையை தட்டி ஆவியில நிரம்பி சுவாச காற்றே. Come on, one more time, louder, louder. Hey, ரூபா காற்றே சுவாச காற்றே. கரங்களை ஒரு விசை கூட நல்ல தட்டி come on, full in the spirit. நீ எவ்வளவு அபிஷேகத்தை நிரம்பி இருக்கிறீங்களோ உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி இந்த ஆராதனையில் ஆவியானவர் சபையை பற்றி பிடிப்பாராக. ஆவியானவருடைய கிரியை நம்மை உயிர்ப்பிப்பதாக. சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா தீர்க்கதரிசி மூலியமாய் உரைக்கப்பட்ட செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. செருபாபேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி ஆண்டவர் தாவீதினிடத்தில் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் ஆலயத்தை கட்டுகிறதற்கு நீ வருவாயா என்று கேட்டபோது நான் கட்டுகிறேன் ஆண்டவரே என்று சொன்னார். ஆனால் ஆண்டவர் உன் கை ரத்தம் தோய்ந்திருக்கிறபடியால் நீ அல்ல உன் கர்ப்பப்பரப்பாக இருக்கிற சாலமோன் ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு கொடுத்த விசேஷித்த ஞானத்தினால அவன் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணினான் என்று 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மகிமையான ஆலயத்தில் பலி செலுத்தினான். தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு ஊழியக்காரர்கள் நிற்கக்கூட முடியாதபடிக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பியது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆலயம் கட்டி முடித்ததற்கு பின்பாக சாலமோனின் சந்ததியில் வந்தவர்கள் 10+2 என்று கோத்திரம் பிரிந்தது. அதற்கு பின்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் எப்பொழுதெல்லாம் அவர்கள் நடந்தார்களோ அங்கே எகிப்தியரிடத்தில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தது போல, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் பெலிஸ்தியர் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தது போல, அமலேக்கியர் மீதியானியர்கள் கையில் எப்பொழுதெல்லாம் தேவ ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்த போதெல்லாம் ஒப்பு கொடுத்தார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் சத்துரு கையில் ஒப்பு கொடுத்தது வழக்கம். 110 வருஷம், 40 வருஷம், 10, 12 வருஷம், 20 ஆண்டுகள், 70 வருஷம் என்று சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவ ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்த போதெல்லாம் ஒப்பு கொடுத்தார். அதே போலதான் ஆலயம் கட்டி முடித்ததற்கு பின்பாக சத்துரு கையில் ஒப்பு கொடுத்த போது தேவ ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல்
விக்கிரக ஆராதனை கொண்டு தேவனை கோபமூட்டி பலிபீடங்களையும் அஸ்தரோத்துக்களையும் பாகால் பேயரையும் பின்பற்றி குந்தி குந்தி நடந்தபடியால் சத்துரு கையில் ஒப்பு கொடுத்தார். தேவ ஆலயம் பாபிலோன் மூலியமாய் இடிக்கப்பட்டது. அந்த ஆலயம் இடிக்கப்பட்டதற்கு பின்பாக பல 100 ஆண்டு காலமாய் ஆலயமே கட்டப்படாமல் கிடந்தது. அவர்கள் தங்கள் சொந்த அலுவல்களையும் வேலைகளையும் பெரிதா எண்ணினார்களே தவிர ஆலயம் இப்படி விழுந்து கிடக்கிறதே என்கிற உணர்வு கொஞ்சம் கூட வரவில்லை. காரணம், இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அடிக்கடி வர்ற ஒரு வியாதி, சொரணகட்ட வியாதி, உணர்வை இழந்து போகிற தன்மை. இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் தேவ ஜனங்களுக்குள்ளும் கிறிஸ்தவர்கள் பெந்தைக்கோஸ்தே அனுபவத்தை பெற்றவர்களுக்குள்ளதான் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைஞ்சு போகிறதில்ல, அடிக்கடி குறைஞ்சு போகிற ஒன்று சொரணை இல்லாமல் போகுது. பக்கத்தில் கேளுங்க, உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்களா? உணர்வு இருந்தால் சர்ச்சுக்கு சீக்கிரம் வருவோம், உணர்வு இருந்தால் தினந்தோறும் வேதம் வாசிப்போம், உணர்வு இருந்தால் ஜெபிப்போம், உணர்வு இருந்தால் தேவப்பிள்ளை ஊழியம் செய்வோம், உணர்வு இருந்தால் காணிக்கையில் தசம பாகங்களில் துரோகம் செய்ய மாட்டோம், உணர்வு இருந்தால் ஆத்மாதாயம் பண்ணுவோம், உணர்வு இருந்தால் ஆலயத்தை கட்டி எழுப்புவோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆலயம் கட்டி ஒரு ஆளும் பிரயாசப்படலை, போராட்டம் தான் நடக்குது, சத்துரு தான் சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறான். இந்த தருணத்தில் தான் 2 தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்புகிறார். ஒருவர் ஆகாய் தீர்க்கதரிசி, இன்னொருவர் சகரியா தீர்க்கதரிசி. ஆகாய் தீர்க்கதரிசி மூலியமாக ஆண்டவர் பேசுகிற தீர்க்க தரிசனமும் சகரியா தீர்க்கதரிசி மூலியமாக சொல்கிற தீர்க்க தரிசனமும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தரியு ராஜா மூலியமாக இஸ்ரவேல் ஜனங்களில் நீங்கள் போய் ஆலயத்தை கட்டுங்கன்னு சொல்லப்படுகிறது. தரியு ராஜா மூலியமாக, பாபிலோன் ராஜா மூலியமாக ஆலயத்தை கட்ட போங்கன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் கோரேசின் ஆவிய கர்த்தர் ஏவிதான் எஸ்ரா இன்னும் பல ஆசாரியர்களையும் குறிப்பாய் பல தேவ மனிதர்களை தேவன் தெரிந்து கொண்டு நீங்கள் ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஆண்டவர் அவர்களை முன்னணியில் நிறுத்தினார். அதில் முன்னாடி நின்னவன் தான் இந்த செருபாபேலும், அதற்கு அடுத்த ஸ்தானத்தில் நின்னவன் தான் இந்த ஆசாரியனாகிய யோசுவா என்கிற ஒரு மனிதனும். ஆலயத்தை கட்டுகிறதற்கு அவர்கள் முன்னணியில் வந்தார்கள். இப்பொழுது ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போடும்படி இவ்வளவு 100 ஆண்டு காலம் ஆலயம் கட்டப்படாமல் இருக்க, பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வந்து ஆலயம் கர்த்தரை ஆராதிக்க பலி செலுத்த தொழுது கொள்ள ஆலயத்தில் இடம் இல்லை, ஆலயம் இல்லைன்னு சொல்லி அவர்கள் பல போராட்டத்துக்கு பின்பாக ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டார்கள். செருபாபேல் தான் அந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டான். அஸ்திவாரம் போட்டதாக தான் இருக்கு. ஏன்னா நீங்கள் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் போய் சபை பாலா கிடக்குது, ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டை கட்டுகிறதற்கு, மச்சிப்பாவப்பட்ட வீட்டை கட்டுகிறதற்கு, குடியிருக்கிறதுக்கு இது காலமா? சர்ச்சு ரொம்ப இப்படி டெமாலிஷ் ஆகியிருக்க, சபையை குறித்த ஒரு கரிசனை இல்லை, ஆலயத்தை குறித்த ஒரு கரிசனை இல்லை, ஊழியத்தை குறித்த ஒரு கரிசனை இல்லை, ஆத்மாவை குறித்த ஒரு கரிசனை இல்லை, எழுப்புதலை பற்றின ஒரு கரிசனை இல்லை, தேசத்தை குறித்த பட்டணத்தை குறித்த ஒரு கரிசனை இல்லை. ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த என்ன, குடிகாரனாக இருந்த என்ன, கத்தியை தூக்கிட்டு அலைஞ்ச என்ன ரட்சித்திருக்கிறார் என்று எனக்கு உணர்வு இருக்கிறதுனால தான் ஓடி ஓடி ஊழியம் செய்ய கர்த்தர் எனக்கு பலன் தருகிறார். ஓடி ஓடி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரார். அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை சரியாக ரட்சித்திருப்பாரானால், உண்மையான ரட்சிப்பின் அனுபவம், உண்மையான பரிசுத்த அனுபவம், உண்மையான பரிசுத்தாவி நிறைவு, உண்மையாக கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணுங்கிற நிறைவு இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் வீட்டை கட்ட மாட்டீங்க. எதை கட்டுவீங்க? ஆத்மாவை, ஆலயத்தை, தேசத்தை, பட்டணத்தை கட்டுவீர்கள். இது காலமா ஒருத்தன் ஆண்டவர் சொல்றார், என் பின்னாடி பின்பற்றி வா. அவன் சொல்கிறான்,
இப்போதான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் ஆண்டவரே, இப்போதான் கல்யாணம் முடிச்சிருக்கேன், போய் தொலை. இன்னொருத்தனை கூப்பிட்டா அவன் சொல்கிறான், இப்போதான் நிலம் வாங்கியிருக்கேன் ஆண்டவரே, நீயும் போய் தொலை. இன்னொருத்தனை கூப்பிட்டா அவன் சொல்கிறான், இப்போதான் ஏர் மாடு வாங்கியிருக்கேன் ஆண்டவரே, சரி நீயும் போய் தொலை. இன்னொருத்தனை கூப்பிட்டா எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ண போகிறேன் ஆண்டவரே. சாக்கு போக்கு தான் இந்த கடைசி காலத்தில் சபைக்குள்ள அதிகமாக இருக்கு. என்ன இருக்கு? அப்போ இது காலமா? இது காலமா? அப்போ இது சர்ச்சு கட்டுற காலம். உடனே ஆண்டவர் சொல்றாரு, சிறையிருப்பிலிருந்து வந்த செருபாபேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி 2ஆம் அதிகாரத்தில் செருபாபேலை பார்த்து சொல்றார், திடன்கொள் செருபாபேலே, திடன்கொள், காரியத்தை நீங்கள் நடப்பீங்கள், போய் எழுந்து கட்டுங்கப்பா, காரியத்தை நீங்க செய்யுங்கன்னு சொன்ன உடனே செருபாபேலுக்கு அப்படியே ஒரு ஆக்ரோஷம் வந்து நேராக எருசலேமுக்குள்ள நுழைஞ்சி ஆலயத்துக்கு அஸ்திவாரத்தை போட்டான் பாருங்க. கல்லை தூக்கி வச்சு கர்த்தர் சொல்றார் 2 நாளில் பாருங்க, செருபாபேலே நீ திடன்கொள், கர்த்தர் சொல்லுகிறார், யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனை நீ திடன்கொள். தேசத்தில் எல்லாம் 2 பேர் தான் முன்னாடி வந்தது. 92 லட்சத்தில் 42,000 பேர், 300 பேரில் இவங்க 2 பேர் தான் முன்னாடி வந்தது. நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு. இவன் போய் ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டான். ஆனால் அஸ்திவாரம் போட்டதாக தான் கிடந்ததே தவிர சர்ச்சு கட்ட முடியல. 16 வருஷம் சபைக்கு அஸ்திவாரம் போட்டு 16 வருஷம் சபை கட்ட முடியல. எத்தனை வருஷம்? 16 long years. 16 வருஷம். அல்லேலூயா. 16 வருஷம். ஆமென் சொல்லுங்க. 16 வருஷம் சபை கட்ட முடியல. பல பேர் ஆரம்பித்திருப்பீர்கள், இன்னும் பல காரியம் பல வருஷமாய் தடைப்பட்டு கொண்டிருக்குமானால் இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதம் நமக்கு சொல்லுகிற வாக்கு தத்தம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொல்லுறது உண்மையானால் அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் பிரகாரம் ஆமென். 16 வருஷம் தடைப்பட்டுச்சு, 16 வருஷம் நடக்கல. 16 வருஷம் இன்னும் என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கல, வேலை நடக்கல, வீடு கட்டுறது நடக்கல, பிள்ளைக்கு குழந்தை வரல, தடை ஆரம்பிச்சோம், இன்னும் நடக்கல. சபக்காரியம், ஊழியக்காரியம், பிஸ்னஸ் காரியம், வேலை காரியம், குடும்பத்தினுடைய காரியம், அஸ்திபாரம் போட்டு 16 வருஷம் கட்டவே முடியாமல் செருபாபேல் இருந்தபோது தான் 16 வருஷம் கழிச்சு ஆகாய் தீர்க்கதரிசி முன்பாக பேசினது போல 16 வருஷம் கழிச்சு கர்த்தர் மீண்டும் சகரியா தீர்க்கதரிசி மூலியமா பேசுறா. சகரியா மூலியமா கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொல்றார் செருபாபேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை. 9ஆம் வசனத்தில் சொல்றார், செருபாபேலே இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டான், அவன் கையே இதை செய்து முடிக்கும் தீர்க்கும் என்று சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவார். ஆண்டவர் ஆகாய் மூலியமா சொன்னார், செய்ய சொன்னார். ஆனா 16 வருஷம் நடக்கல. ஆஃப்டர் 16 years later கர்த்தர் சகரியா மூலியமா சொல்றாரு, நீ தானே போட்ட, உன் மூலியமா தான் செய்து முடிப்பேன். உங்க கையால கர்த்தர் எதை ஆரம்பிச்சாரோ அதை உங்க கையை வச்சு தான் செய்து முடிப்பார் இந்த மாதம். வேற யாரையும் கொண்டு செய்ய போறதில்லை. அது கிராம ஊழியமா இருக்கலாம், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியா இருக்கலாம், ரிவைவல் மினிஸ்ட்ரியா இருக்கலாம், சபை ஊழியமா இருக்கலாம், எழுப்புதல் கூட்டங்களா இருக்கலாம், தரிசனங்களா இருக்கலாம், வியாபாரமா ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு இன்னும் தடைப்பட்டுட்டே இருக்கா. கர்த்தர் உங்க கையவே திடப்படுத்தி பலப்படுத்தி உங்க கையை கொண்டே செய்து முடிப்பார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசுவா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து யோசுவாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். அவன் கையே நீ இந்த தேசத்தை சுதந்தரிப்ப, நீ பங்கிட்டு கொடுப்பேன் நான் சொன்னேன். உன்னை வச்சுதான் நான் இந்த தேசத்தை பங்கிட்டு கொடுப்பேன். வேற யார்ட்டையும் கிடையாது. மோசை மூலியமா சொன்னது உன் மூலியமா நடக்கும். இனி எதுவுமே தாமதிப்பதில்லை, இனி எதுவுமே தடைபட போகிறதில்லை.
ஆவியானவர் திருவளம் பற்றுகிறார் சபைக்கு. ஆண்டவர் சொல்றார், பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, அவருடைய ஆவியினாலேயே. 16 வருஷம் மாம்சத்தில் பிரயாசப்பட்டிருக்கலாம். 16 வருஷம் உங்க மாம்ச பலன், உங்களுடைய அறிவு பலன், உங்களுடைய ஆள் பலன், பல பலத்தில் நீங்கள் பிரயாசப்பட்டு தோத்து இந்த இடத்துல உட்கார்ந்திருப்பீங்கன்னா, இந்த மாதம் கர்த்தர் சொல்றார், ஆவியினாலே ஆக போகிறது. தடைப்பட்ட எல்லா காரியத்தையும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை செய்து முடிக்க போகிறது. I can do all things through Christ who strengtheneth me. ஆவியினாலே சொல்லுங்க. ஆமென். பழைய ஏற்பாடு பிதாவின் காலம், புதிய ஏற்பாடு குமாரனின் காலம், இந்த ஏற்பாடு ஆவியானவருடைய காலம். இப்போ இந்த காலம் என்ன காலம்? ஆவியானவருடைய காலம். ஹோலி ஸ்பிரிட்டுக்கு தான் ரொம்ப நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய ஜீவியத்தை நகர்த்தி கொண்டு போக வேண்டிய காலத்தில் தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சகரியா மூலியமா பேசுறாரு, நீ தான்ப்பா செய்து முடிப்ப. ஆனால் 16 வருஷம் உங்கள் மாம்ச பலத்தை நம்புனீங்க. 16 வருஷம் ஏன் தடைப்பட்டுச்சு? மாம்ச பலத்தை நம்புனீங்க, மனுஷ பலத்தை நம்புனீங்க, உங்களுடைய ஞான உலக அறிவை நம்புனீங்க. இந்த பலன், மைண்ட் பவர், மென்டல் பவர், மேன் பவர், பல காரியத்தை நம்பி 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 ஓடிட்டீங்க. ஆனால் கர்த்தர் மீண்டும் சொல்கிறாரு, செருபாபேலே, நீ அதில் முயற்சி பண்ணால் கதை நடக்காது. நீங்கள் எவ்வளவு குட்டிக்காரனை அடித்தாலும், எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசிட்ட போய் நீங்கள் தீர்க்க தரிசனம் கேட்டாலும், உங்கள் மாம்சம் பலன், உங்களுடைய மனுஷ பலன், உங்களுடைய அறிவு பலன் எல்லாமே ஆவியின் பலனுக்கு முன்னாடி தோத்துரும். ஆவியானவரால் மட்டும்தான் நடக்கும். லேலியா சொல்லுங்களேன். ஆமென். செருபாபேல்னு சொன்னால் பாபிலோனின் துளிர், பாபிலோனின் தளிர் அப்படின்னு அர்த்தம். செருபாபேல் அப்படின்னு சொன்னால் ஏன் அவனுக்கு அந்த பேர் வந்துச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமிலிருந்து அவங்க சிறையிருப்பிலிருந்து பாபிலோனுக்கு போன உடனே பிறந்தவன் தான் இந்த செருபாபேல். போன உடனே பாபிலோனுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பிறந்தவன். அதனால தான் பாபிலோனின் துளிர், பாபிலோனின் தளிர் என்று அவனுக்கு அவன் தகப்பனார் பெயர் வைத்தார்கள். இந்த செருபாபேலை தான் கர்த்தர் முத்திர மோதிரமாக மாற்றினார். இந்த செருபாபேல் கட்டின ஆலயத்தில் தான் இயேசு கிறிஸ்து எருசலேமில், கலிலேயாவில், எல்லா இடங்களிலும் ஆலயங்களில் அவர் பேசினார்ன்னு இருக்கு பாருங்க. செருபாபேல் கட்டின ஆலயத்தில் தான் அநேக அற்புத அடையாளங்கள் நடந்தது, அநேக விடுதலை உண்டானது, சுகம் உண்டானது. அதனால தான் முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெருசாக இருந்தது என்று போடப்பட்டிருக்கிறது. செருபாபேலை நான் முத்திர மோதிரமாக மாற்றுவேன்னு கர்த்தர் சொன்னார். ஏன்? கோனியாவின் முத்திர மோதிரத்தை நான் கலட்டி போட்டேன் அப்படின்றாரு. இல்லை, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் கோனியா முத்திர மோதிரத்தை கலட்டி போட்டேன், செருபாபேலுக்கு முத்திர மோதிரமாக உன்னை வைப்பேங்கிறாரு. கோனியா யார்? செருபாபேலுடைய தாத்தா. அவனை கழட்டி போட்டார், பேரனை கையில் எடுத்துட்டார். பல சந்ததியை கர்த்தர் தள்ளி போட்டிருக்கலாம். இந்த ஆவியான ஒரு காலத்தில் கர்த்தர் இந்த சந்ததியை எழுப்புதலுக்காக பயன்படுத்துவார், அதிகாரப்படுத்துவார், அடையாளப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென், ஆமென். அப்போ இன்னைக்கு நான் பேச விரும்புகிறது, அப்போ இந்த ஆலயத்தை கட்டுறது பலத்தினால் அல்ல, எதனால தான் ஆகும்? ஆவியினால தான் ஆகும். ஆமென். ஆவியினால தான் ஆகும். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆவியினால் ஆகும். அப்போ ஒரு சர்ச் கட்டணும்னா ஆவியானவராலே ஆகும். ஆண்டவர் சொல்றார் கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நீங்க தான் என் ஆலயம்ன்றார். இந்த ஆலயத்தில் தான் நான் உங்களுக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு ஆண்டவரும் பேசுறார். ஆலயத்தில் உங்களுக்குள்ள வாசம் பண்ண நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறார். அப்போது எருசலேமின் தேவாலயம் ஒரு கட்டடம், மவுண்ட் சர்ச் ஒரு கட்டடம். நீங்கள் இல்லைன்னா இது என்னது தான்?
இது நீங்க இல்லைன்னா இது என்னது? ஹால், கட்டடம். நீங்க வந்தாதான் இது என்னது? நான் உங்கள் மத்தியில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நான் உன் தேவனாகிய கர்த்தர், நீ என் ஜனமாய் இருக்கும்படி உன் மத்தியில் உன் தேவனாகிய கர்த்தர் உலாவுகிறார், உன் நடுவில் உலாவுறார், உனக்குள்ள வாசம் பண்றேங்கிறார். புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு நீயே என் ஆலயம் அப்படின்றார். அப்போ இந்த சரீரமாகிய இந்த ஆலயத்தை நீங்க எதுல கட்டணும்? எதுல கட்டணும்? ஆவியில. அப்ப இந்த ஆவியில இந்த சரீரத்தை கட்டுறதுக்குரிய காரியங்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்ல போகிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எப்படியெல்லாம் இந்த ஆலயத்தை கட்டப்பட்டிருக்கிறது? ஆவியில கெட்னா என்னென்ன ஆசீர்வாதம் வரும்? 20, 21, 22 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமா இருக்கிறீர்கள். நீங்க எதுல கட்டப்பட்டவர்களா இருக்கிறீர்கள்? உபதேசம் என்கிற இந்த அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்பட்டவர்களுமா இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. பாருங்க, பரிசுத்த ஆலயமா எழும்பிட்டு இருக்கா, எழும்ப போது அப்படின்னு இருக்கா, எழும்புகிறது. டே பை டே எழும்பிக்கிட்டே இருக்கு. பரிசுத்த ஆலயமா எழும்பிக்கிட்டே இருக்கு. 22, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கூட்டி கட்டப்பட்டு வந்தீர்கள்னு சொல்லல, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றாரு, கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இட்ஸ் a processingறாரு. எதனாலயா? ஆவியினாலே. இந்த ஆலயத்தை கர்த்தர் எப்படி சொல்றாரு? கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. டே பை டே, ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த சரீரமாகிய இந்த ஆலயம் கட்டப்படணும்னா பலத்தினால முடியாது, பராக்கிரமத்தினால முடியாது. ஸ்பிரிட், ஆவி மாம்சத்துக்கும் மாம்சம் ஆவிக்கு விரோதமா போராடும். ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் தான் நீங்க ஜெயிக்க முடியும். இந்த ஆலயத்துல இயேசு வாசம் பண்ணணும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, விரும்புறீங்க? இந்த சரீரம் கட்டப்பட்டுட்டே இருக்கணும். இத மாளிகையா நான் அவருக்கு முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னா இந்த ஆவியானவர் தான் எனக்கு உதவி செய்ய முடியும். அப்ப இந்த ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுத்துட்டே இருக்கணும். ஆவியானவர் நமக்குள்ள எவ்வளவு கிரியை செய்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க ஆலயத்தை நீங்க கட்டிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள எவ்வளவு ஆவியான கிரியை செய்கிறார், நடத்தப்படுறது, பேசுறது, வைக்கிறது, போறது. ஆவியானவரே இது உமக்கு பிரியமா, போட்டுமா, வரட்டுமா, இது உமக்கு சித்தமா, இது வாங்கவா? ஆவியானவரே, மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதபடி எச்சரிக்கையா இருங்க. இந்த பரிசுத்த ஆவியானவரை ஒரு நாள் நீங்க துக்கப்படுத்தக்கூடாது. அவர் ரொம்ப ஜென்டில் ஸ்பிரிட். என்ன ஸ்பிரிட்? ஆமா, பேய் ஜென்டிலா உள்ள வருவான், வெளியே போகும்போது அளக்கழிச்சிட்டு வெளியே போவான். நம்ம ஆண்டவர் ஆர்ப்பரிப்போட உள்ள வருவார், போகும்போது ஜென்டிலா போயிடுவார், சொல்லாம கொள்ளாமையே போயிடுவார். அதனால நீங்க அந்த ஜென்டில் ஸ்பிரிட்டை எப்பயுமே காத்துக்கணும், துக்கப்படுத்தாதபடி. ஆமென். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவி இல்லாத சரீரம் செத்தது. சொல்லுங்க, ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது. ஆதாம் ஆண்டவர் மண்ணினாலே உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ள விட்டார். அவன் ஜீவ ஆத்மாவானான். அப்ப சரீரம் மண்ணால உண்டாக்கப்பட்டுருச்சு. ஆவி இல்லைன்னா என்ன ஆகும்? செத்தது. அதனாலதான் அவர் ஆவியை உயிர்ப்பித்து அனுப்புகிறார். அவனுக்குள்ள ஆவி வந்தபோது அவன் ஜீவன் பெற்றான். நீங்கள் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களை வாசித்து பாருங்கள். பிரசங்கி 3, 20, 21 வசனம்.
எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது. எல்லாமே ஒரே இடத்துக்கு போகிறது. எல்லாம் மண்ணினாலே உண்டாகிறது. எல்லாத்தையும் கர்த்தர் மண்ணால தான் உண்டாக்குறார். எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. எல்லாமே மண்ணுக்கு திரும்புகிறது. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியும் அறிகிறவன் யார்? ஆவி இல்லதுன்னா செத்த சரீரம். ஒரு மனுஷனுக்குள்ள, எனக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? உங்களுக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மண்ணுக்கு திரும்புகிறது. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவி, கர்த்தர் கொடுத்த ஆவி அவர் தீபமா இருக்கு, மேலே போயிடும். ஆத்மா ஜீவ அவர் தான் கொடுத்தாரு, அது பரலோராஜ்யம் போயிடும். இங்க பாருங்க, தாள பூமியில் இறங்கும் மிருகத்தினுடைய ஆவி. மிருகத்துக்கு ஆவி இருக்கு, சரீரம் இருக்கு, ஆத்மா கிடையாது. அதனாலதான் ஆவி தாள பூமிக்கு இறங்குறது, மண்ணுக்கு எடுத்தபடினால அது மண்ணிலேயே போயிருது. இது அறிகிறவன் யார்? அப்போ ஸ்பிரிட் ரொம்ப முக்கியமே இல்லையா? இப்ப இந்த ஆவியானவர் தான் நம்முடைய சரீரத்தை கட்டி எழுப்புகிறார். ஆமென். சரி, இந்த ஆவியானவர் வரும்போது, அப்போ ஆவிதான் எனக்கு. இந்த ஆவியானவர் வரும்போது எனக்குள்ள என்ன நடக்கிறது? முதலாவது ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமன் சாப்டர் 8 verse 11. அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே, அவருடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை இந்த உயிர்ப்பிப்பார். ஆலயத்தை முதல்ல கர்த்தர் செய்ய வேண்டிய முதலாவது வேலை, இன்னைக்கு காலையில கர்த்தர் நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கும்படி இந்த ஆலயத்தை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். அல்லேலூயா. ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது. ஆதலால் இந்த சரீரம் ஆலயமாய் இசைவினைப்பாய் கட்டப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது, எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கணும்னா இந்த ஆவியானவர் எனக்குள்ள முதல்ல உயிர்ப்பிக்கிற அனுபவத்தை தரணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் உசியா ராஜா மரணம் அடைந்த அந்நாளில் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை ஏசாயா தீர்க்கதரிசி கண்டபோது கேருபீன்களும் சேராபீன்களும் சட்டைகளை அடித்துக்கொண்டு, முகத்தை மூடிக்கொண்டு, பாதத்தை மூடிக்கொண்டு, சட்டைகளை அடித்துக்கொண்டு, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாதபடி முழங்குகிற சத்தத்தை கேட்டபோது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் மற்றவங்களை பார்த்து ஐயோ 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 என்று சொல்லி கூக்குரைத்து நியாயம் தீர்த்து கொண்டிருந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அவன் என்னைக்கு தரிசனத்தை பார்த்தானோ சொல்றான், ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்ன உடனே ஒரு அக்கினி தழல் பலிபீடத்திலிருந்து வந்து ஒரு நெருப்பு தழல் எடுத்து என்னை வந்து என் உதட்டை தொட்டதினால் என் அக்கிரமம் நீங்கி என் பாவம் நிவர்த்தியானது. உயிர்ப்பிக்கப்பட்டார். மத ஆவியானவர் வந்தா என்ன வரும் தெரியுமா? பாவ உணர்வு வரும். என் சரீரத்தில், என் ஆலயமாகி இந்த சரீரமாகி இந்த ஆலயத்துக்குள்ள நான் மற்றவங்களை பார்த்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அடிக்கடி. பார்த்துருக்கீங்களா? நம்மளை மாதிரி உலகத்தில் அடுத்தவங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. விட்டா நம்ம சுப்ரீம் கோர்ட்டு நீதி அரசர்களை விட நம்மெல்லாம் வேற லெவலில் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவோம். ஹலோ, இருக்கியாளா? ஆமாம், நான் அடிக்கடி சொல்கிறது தான். ஆமாம், நம்ம தப்பு பண்ணன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாவம் பண்ணன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏதாவது குறை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வக்கீல் மாதிரி வாதாடிக்கிட்டே இருப்போம். அடுத்தாள் தப்பு பண்ணால் நேராக சீட்டில் ஏறி உட்காந்து சுத்தியல் எடுத்து டம்முன்னு ஒரே அடி, டைம் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு தீர்ப்பே சொல்லிடுவோம். நம்ம சொன்னால், நம்ம தப்பு பண்ணால் வக்கீல் பக்கத்தில் சொல்லுங்க, நம்ம தப்பு பண்ணால் வக்கீல், அடுத்தவன் தப்பு பண்ணால் ஜட்ஜி. திரும்பியும் சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லலையா? எனக்குள்ள ஆவியானவர் இசைவனைப்பா என் ஆலயத்தை கட்டிக்கிட்டே இருக்கிறாராம். இந்த ஆவி இருந்தால் தான் கட்டப்பட்டுட்டு நான் ஒரு சமூகத்தில் சேரும்போது நான் நிலைக்க முடியும்னா, எனக்குள்ள இந்த ஆவியானவர் வரும்போது முதல்ல நடக்கிற அனுபவம் உயிர்ப்பிக்கிற அனுபவம். அது என்னதெல்லாம் நடக்கும்?
எனக்குள்ள பாவ உணர்வு அடைய பண்ணுகிறது. அவரை குறித்து வேதனை சொல்லுகிறது, அவர் நீதியை குறித்தும் நியாயத்தை தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து கண்டித்து உணர்த்துகிற. இது காலமா? என்ன உணர்வு இல்லை. அவன் வீட்டை கட்டிட்டு இருக்கான், ஆலயத்தை கட்டாம விட்டுட்டான். கண்டித்து உணர்த்தும் போது நமக்கு உணர்வு வருதுன்னா எனக்குள்ள யார் இருக்கான்னு அர்த்தம். புரியுது? உங்களுக்கு நீங்க பாவம் பண்ணும்போது, தவறு பண்ணும்போது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு செய்யும் போது, கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது, கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நீங்க போகும்போது, கர்த்தருக்கு பிரியமில்லாததை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வந்து, ஐயோ நான் பார்க்கிறேனே, ஐயோ போறேனே, ஐயோ செஞ்சுட்டேனே, இதே தப்பு வந்துட்டேனே, உணர்வு வருதா? ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறார், நீங்க துக்கப்படுத்துறீங்க. அவர் உங்க ஆலயமாகிய சரீரத்தை கட்டி எழுப்பணுமா? எழும்பிக்கிட்டே வரணுமா? உணர்வு வரட்டும். எனக்குள்ள என்ன தப்பு பண்ணாலும் ஒரு பலிபீடத்திலிருந்து வந்த ஒரு அக்கினி தழல் வந்து என் உதட்டை தொட்டது, ஐயோ அப்படின்ட்டான். ஆவியானவர் உயிர்ப்பிச்சிட்டார் ஒரு மனுஷனை. அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனம் அடிக்கிறாரு பாருங்க. இயேசு வருகிறத பத்தி பேசுறாரு, இயேசு பிறக்கிறத பத்தி பேசுறாரு, இயேசு உயிர்ப்பிக்கிறத பத்தி பேசுறாரு, இயேசு நியாயம் தீர்க்க வர்றதை பத்தி பேசுறாரு, ராஜாக்களை குறித்து பேசுறாரு, தீர்க்கதரிசிகளை குறித்து பேசுறாரு, இனி சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து பேசுறாரு, எழுப்புதலை குறித்து பேசுறாரு. ஏன்? ஒரு பாவம், ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அது வரைக்கும் அவனுக்கு தெரியல. என்னைக்கு ஒரு அக்கினி குரடு, ஒரு அக்கினி தழல், பரிசுத்த ஆவியின் அக்கினி எப்போ எனக்குள்ள வந்துட்டோ, என்னை கட்டி எழுப்புறவர் அந்த ஆவியானவர் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற அசுத்த காரியங்கள், பாவ காரியங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானா ஆண்டவரே என்னை உயிர்ப்பிப்பீராக. one more time Lord, revive me. ஆமென். எலியா வந்து 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் தனியா ஒருத்தர் நிக்கிறாரா இல்லையா? 850 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. பலிபீடத்தை செப்பனிட்டான், இஸ்ரவேல் என்று பெயரிட்டான், தண்ணீரை 3 முறை 4 குடங்களாய் 12 குடம் ஊற்றினான், வாய்க்காலை வெட்டினான், கட்டையை அடுக்கினான், கற்களை அடுக்கினான், பலியை சந்து சந்தாக துண்டித்தான். ஆண்டவரை பார்த்து, இதெல்லாம் உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன் என்று சொன்னான். தேவ சித்தத்தை செய்தான். சொல்லிட்டு ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனை, யாக்கோபின் தேவனை என்று கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். வானத்திலிருந்து அக்கினி பலிபீடத்தை பட்சித்தது, வல்லமை வெளிப்பட்டது. ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க. அப்பந்தான் உயிர்ப்பிக்கப்படுறாங்க ஜனங்கள். பாருங்க, இந்த ஆவியானவர் நம்மளை உயிர்ப்பிக்கணும் அப்படின்னா ஒன்று அக்கினியா வரணும், வல்லமை வெளிப்படணும். இல்லையா சொல்லுங்க? அப்பதான் உயிர்ப்பிக்கிறேன். முதல்ல நான் உயிர்ப்பிக்கப்படணும், என் பக்கத்தில் உள்ள நான் உயிர்ப்பிக்கப்படணும்னாலும் என்ன வேணும்? என் சுத்தி இருக்கிற ஜனங்களும் உயிர்ப்பிக்கப்படணும்னாலும் விளங்குனா சரி. எனக்குள்ளேயும் வேணும், வெளியவும் வேணும். எனக்குள்ள வந்தாதான் வெளியே நிரூபிக்க முடியும் இயேசு அவ்வளவு வல்லமை உள்ளவர்னு. இன்னும் நிரூபிக்க முடியல. இன்னும் என்ன செய்ய முடியல? ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கேன், சீக்கிரத்துக்குள்ள நடக்கணும் ஆண்டவரே, நிரூபிக்கணும். சில நேரம் போராடுறோம். ஆமென். ஆவியானவர் நம்ம உயிரை, நம்முடைய சரீரத்தை என்ன செய்யறாரு? உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உயிர்ப்பிக்கிறார். பலவீனமான சரீரத்தை பலமான சரீரமாய் மாற்றுகிறார். இந்த மாம்சத்தில் போர்க்களமாய் இருக்கிற சரீரத்தை இளைப்பாறுதலின் சரீரமா மாற்றுகிறார். ஆமென். மாம்ச சரீரத்தை ஆவிக்குரிய சரீரமா மாத்துறார். ஆவிக்குரிய சரீரத்தை மகிமையின் சரீரமா மாத்துறார். இதுதான் கட்டப்படுறது. இதுதான் ப்ரிப்பரேஷன்ங்கிறது. நம்முடைய சரீரமாகி இந்த ஆலயத்தை ப்ரிப்பேர் பண்ணுறது என்னது? இதுதான். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கல்களினால் என்னத்தை உண்டாக்குவாராம்? கேட்கல. எதுக்கு அதை யூஸ் பண்ணுறாரு? கல்களினாலும் பிள்ளையை உண்டாக்குவார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சரீரம் கல் போல் ஆயிட்டு, கற்பமும் என்ன ஆயிட்டு?
கல் போல ஆயிட்டுன்னு அர்த்தம், ஜீவனே இல்லைன்னு அர்த்தம். சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிட்டு. அப்ப கல் மாதிரி இருக்கு. ஆபிரகாமுடைய சரீரம் கல்ல போல இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு உன்னை உயிர்ப்பிக்கணும். ஆதலால தான் ஆண்டவர் அவனுக்கு 17ஆம் அதிகாரம் 1 வசனத்துல சொல்றாரு, நான் இதோ சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறேன் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்துறார். எல் ஷடாய். இந்த சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதும் கல் மாதிரி இருக்கலாம். ஆனா கர்த்தர் தம்முடைய ஆவிய வல்லமையை வெளிப்படுத்தினார். செத்து போனதிலிருந்து ஈசாக்கை கர்த்தர் உருவாக்க முடியும். ஆவியானவரால் என்ன செய்ய முடியும்? எல்லாத்தையும் மாற்ற முடியும். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. மோவாபியரின் தண்டு வருகிறது, ஒரு யுத்தம் நடக்கிறது. எலிசா தீர்க்கதரிசி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாய் விட்டது. அப்பொழுது மோவாபியர்களின் தண்டு வந்தபோது யுத்தம் வருகிறதே என்று பயந்து ஒருவனை அடக்கம் பண்ண கொண்டு வருகிறார்கள். அவர்கள் யுத்தத்தை கண்டு மோவாபியர்களின் தண்டை கண்டபோது பயந்து எலிசா தீர்க்கதரிசியின் கல்லறையில் அந்த மரித்த அந்த சகோதரனை, மரித்த அந்த மனுஷனை கொண்டு போய் எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனுடைய பிரேதம் அதில் விழுந்து எலிசாவின் எலும்புகள் மேல் பட்டபோது மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். ஆமென். எலும்புகளுக்குள்ள பாவம் இருக்குன்னு இருக்கு. தாவீது சொல்றாரா இல்லையா? என் இள வயதின் பாவம் எங்க இருக்கான்? என் எலும்புக்குள்ள இருக்குங்கிறாரு. ஆனா எலிசா சொல்றாரு, எலும்புக்குள்ள எனக்குள்ள வல்லமை இருக்கு, ஆவியானவர் இருக்குங்கிறாரு. ஆமென். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், எலும்புகள் உலர்ந்து போன எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு போனார். இதெல்லாம் உயிரடைமா என்று கேட்டபோது ஆண்டவர் இது உம்மால ஆகும், உம்மால முடியாதது என்ன? உடனே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பேசு தீர்க்க தரிசனம். கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்பினார். கர்த்தர் தம்முடைய ஆவியை பிரவேசிக்க பண்ணினார். அப்பொழுது உயிரடைவீர்கள். எலும்புகள், நரம்புகள், சதைகள் தோள்களினால் மூடி அது ஒரு சேனையை போல மாறியதாம். ஏசாயா தீர்க்கதரிசி பாவத்தில் விழுந்து கிடந்தான், கர்த்தர் உயிர்ப்பித்தார். 37ஆம் அதிகாரம் வரும்போது என்ன ஆயிற்று? உலர்ந்து போன எலும்புகள், எலிசாவா இருக்கட்டும், அங்கே ஒரு சேனையா இருக்கட்டும், அது விழுந்து உலர்ந்து போன ஒரு சேனையை கர்த்தருடைய ஆவி உயிர்ப்பித்த ஒரு சேனையை அந்த கடைசி கால எழுப்புதலுக்கு கர்த்தர் உருவாக்குவாரானால் உங்கள் சரீரமாகிய ஆலயத்தை உயிர்ப்பிக்க கர்த்தர் எடுப்பித்து கட்டணும்னா பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுத்துட்டே இருக்கணும். ஆமென். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11-12 வசனம். ஐசியா சாப்டர் 28 verse 11 and 12. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இளைத்தவனை இளைப்பாரத்தக்க இளைப்பாறுதல் என்ன? இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல் எதனால வருமா? பரிசுத்த ஆவியினால. ஆவியானவர் வரும்போது இளைப்பாறுதலை தருவாராம். எபிரேயர் 1:9 சொல்லுகிறது, தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஒன்று, ஆவியானவர் வரும்போது இளைப்பாறுதல். 2வது, ஆவியானவர் வரும்போது சந்தோஷம், ஆனந்த தைலம். யோவான் 14:16 வாசித்து பாருங்கள். ஆவியானவர் வரும்போது அவர் சொல்றார், நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு தேற்றரவாளரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்தா ஒன்று இளைப்பாறுதல், இன்னொன்று சந்தோஷம், இன்னொன்று தேற்றரவாளர். இந்த 3 பரிசுத்த ஆவியானவர் வந்தா வருது. இந்த 3 பேர் வந்துட்டாங்கன்னா, முதல்ல ஆவியானவர் வரும்போது உயிர்ப்பிக்கிறார், இன்னொன்று ஆவியானவர் வரும்போது துன்பத்திலிருந்து என்னை ஆறுதல் படுத்துகிறார், என்னை தேற்றுகிறார், என்னை என்ன செய்கிறார்? சந்தோஷப்படுத்துகிறார். இந்த ஆவியானவருக்கு 7 பேர் இருக்கு பாருங்க. ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இந்த ஆவியானவர் தேற்றரவாளர் அப்படிலாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆறுதல், இந்த ஆவியானவருக்கு 7 குணாதிசயம். ஒன்று, ஆறுதல் செய்கிறவர். என்ன செய்கிறவர்? ஆறுதல் செய்கிறவர். 2வது, இந்த ஆவியானவருக்கு ஆலோசனை தருகிறவர்.
ரெண்டாவது ஆலோசனை தருகிறவர், மூன்றாவது உதவி செய்கிறவர். ஆலோசனை ஆவியானவர் தருவாராம். நீங்க நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவார், உங்கள் மீது கண் வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். மூணாவது உதவி செய்கிறவர். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் செய்து உங்களுக்கு உதவி செய்வார். உதவி செய்கிறவர். ஆவியானவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர். நீங்க ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று சரியாக இருக்கிறதுனால அவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். பரிந்து பேசுகிறவர். அஞ்சாவது ஆவியானவர் உங்களுக்காக வழக்காடுகிறவர். சொல்லுங்க. பரிந்து மட்டும் பேச மாட்டாரு, ஃபைட்டும் பண்ணுவாரு. போய் நின்று பேசுவாரு, என் பிள்ளைய பாருங்க ஆண்டவரே அப்படின்னு பரிந்து பேசுவார். தப்பு பண்ணிட்டா போய் நின்று ஆண்டவரே கிருபை செய்யுங்க, இரக்கம் செய்யுங்கன்னு பரிந்து பேசுவார். இன்ஸ்டெட் ஆஃப் நமக்கு பதிலாக கிரியை செய்வார். ஆவியானவர் என்ன செய்வார்? நமக்கு பதிலாக அவர் வேலை பார்ப்பார். சில நேரம் நம்முடைய பலவீனங்கள் நம்மள ஒன்றும் செய்ய முடியாது, அவர் நம்ம பலவீனங்களில் நம்மளை பலப்படுத்துவார். நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்வார். இன்ஸ்டெட் ஆஃப். அடுத்தது நம்மளை பலப்படுத்துகிறவர். சொல்லுங்க, பலப்படுத்துகிறவர். ஆறுதல் அளிக்கிறவர், ஆலோசனை தருகிறவர், உதவி செய்கிறவர், பரிந்து பேசுகிறவர், வழக்காடுகிறவர், நமக்கு பதிலாக கிரியை செய்கிறவர், பலப்படுத்துகிறவர். இதுதான் ஆவியானவர். இந்த ஆவியானவர் என்னை உயிர்ப்பிக்கிறார். நான் துக்கப்படும் போது, வேதனைப்படும் போது என்னை ஆறுதல் படுத்துகிறார். கடைசி ஒன்று சொல்லி முடிக்கிறேன். உயிர்ப்பிப்பார். ஆவியானவர் வரும்போது என்னை உயிர்ப்பிப்பார். என்னோடு அவர் ஆறுதல் பண்ணுவார், பலப்படுத்துவார், தேற்றுவார், சகாயம் பண்ணுவார், என் கூட இருப்பார். மூணாவது, இந்த ஆவியானவர் என் கூட இருக்கும்போது இந்த ஆலயத்தை எப்படி கட்ட முடியும்? இந்த ஆசீர்வாதம் எப்படி வரும்? சாதாரண காரியத்தை அசாதாரணமாக மாற்றிடுவார். சாதாரண காரியத்தை அசாதாரணமாக. மோசே கையில் இருந்தது சாதாரண ஒரு கோல், சாதாரண ஒரு ஆட்டை மேய்க்கிறதுக்கு, ஆட்டை அடிக்கிறதற்கு, ஆட்டுக்கு சாப்பாடு எடுத்து போடுறதுக்கு, நரி ஓனாய் வந்து அடிக்கிறதுக்கு ஒரு கோல். ஆனால் அவன் கையில் இருந்தபோது கோல் பார்வோனுக்கு முன்பாக போகும்போது அதை கீழே போடு என்றார். அது உயிர்ப்பித்தது, சர்ப்பமாக மாறியது. அதை பிடித்தான், மீண்டும் கோளாய் மாறியது. சாதாரணமானதை அசாதாரணமாக மாற்றுதான் ஆவியானவருடைய வேலை. ஒரு சாதாரண தாவீது கையில் இருந்த கோலை சாதாரண மேய்ப்பனாக இருந்தவனை ராஜாவா மாற்றினது தான் பரிசுத்த ஆவியானவர். செங்கலை அறுத்த சாதாரண ஒரு ஆர்வனை ஆசாரியனா, பிரதான ஆசாரியனா மாற்றினது தான் இந்த ஆவியானுடைய வேலை. திக்குவாயும் மந்த நாவுமா இருந்த சாதாரண மோசையை தான் பார்வோனுக்கு தேவனா மாற்றினது இந்த அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பாருங்க. தாவீதை அபிஷேகம் பண்ணினான், பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் தங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த நாள் முதற்கொண்டு அவனோடு கூட இருப்பார். உங்க கூடயே இருப்பார். இந்த ஆவியானவர் இருந்தார்னா சாதாரணமாக இருப்பீங்க. உங்களை கொண்டு என்ன செய்வார்? அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் சாதாரணமாய் அடிமைப்பட்டவர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் எல்லா புறஜாதி மக்களும் இஸ்ரவேல் ஜனங்களை கண்டா ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன தெரியுமா? இவங்க யோர்தானை கடந்து வரும்போதே எங்களுடைய இருதயம் என்னாயிற்று? இவங்க எகிப்தை விட்டு புறப்பட்டு வரும்போதே எங்கள் இருதயம் கரைந்துட்டு பயப்படுறாங்க. இவருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா உங்களுக்கு பயம் வராது, சத்ருவுக்கு தான் பயம் வரும். உங்களுக்கு என்ன வராது? இவங்க புறப்படுறதே சிறையிருப்புல இருந்து. ஆனால் அங்கே இருக்கிறவன் சொல்கிறான், நீங்கள் எகிப்தை விட்டு புறப்படும் போதே எங்கள் இருதயம் கரைந்துட்டு, கரைஞ்சு போச்சு, ரொம்ப சோர்ந்து போயிட்டோம், பயம். ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா பயம் இல்லை, பலனை தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு என்ன ஆவியை கொடுத்துருக்கிறாரு? பலமும் அன்பும். நமக்கு என்ன ஆவியை தரலையா? ஆமென். உடன்படிக்கை பெட்டி இருந்தபோது கர்த்தருடைய மகிமை கூடயே இருந்தது. உடன்படிக்கை பெட்டி எப்போ போச்சோ இக்கபோத் மகிமை விலகிட்டு.
தேவ பிரசன்னம் ஆவியானவரை சஸ்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தா சாதாரணமான ஆள் கூட அசாதாரணமாக கர்த்தர் மாற்ற அவரால் முடியும். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் படிக்காதவர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சாதாரணமானவர்கள். ஆனால் அசாதாரணமான அதிகாரிகளுக்கு முன்பாக, அரசாங்கங்களுக்கு முன்பாக, ஆளுகிறவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நிறுத்தினார். படிக்காத பேதுருவை படித்த ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்தினார். படித்த பவுலை படிக்காத மக்களுக்கு முன்பாக கர்த்தர் நிறுத்தினார். சாதாரணமான ஆளை அசாதாரணமாய் மாற்றுகிற ஆவியானவர். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சவுலுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்தாரா இல்லையா? 9ஆம் அதிகாரத்தில் வந்தார். 10ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது தீர்க்கதரிசி புத்திரர்களோடு போனபோது அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. பயங்கரமாக இருந்தான். அப்போ அவனுக்கு பயமே கிடையாது. முதல்ல இருந்துச்சு பயம். என்ன பயம்? தளவாடங்களுக்குள்ள ஒளித்திருந்தான் இருக்கா இல்லையா? சவுலை தேடின போது எங்க இருந்தான்? தளவாடங்களுக்குள்ள. அப்படின்னா ஆவியானவர் இல்லாத போது பயம் இருந்துச்சு. பரிசுத்தாவி வந்தபோது தீர்க்க தரிசனத்தை உரைத்த உடனே அவனை பார்த்து கேலி கிண்டல் பண்ண போதும் காது கேளாதவனை போல இருந்தான், பயப்படல. அதே ஜனங்கள் யுத்தத்துக்கு வராமல் இருந்தபோது ஓரினை மாட்டை பிடித்து சந்து சந்தாக துண்டித்து இஸ்ரவேலில் எனக்கு பின்பாக வராதவன் எவனோ அவன் இப்படியாக வெட்டப்பட கடவன் சொன்னபோது ஜனங்கள் பயந்து அவன் பின்னாடி வந்தாங்க. அம்மோனியர்கள் 2 பேர் ஒருவரோடு ஒருவர் போகாதபடி முறியடித்து ஜெயஸ்தம்பத்தை நிறுத்தினான் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் வந்தபோது காது கேட்கல. ஆவியானவர் வந்தபோது அம்மோனியருக்கு பயப்படல. ஆவியானவர் வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பேசுறாங்க அதெல்லாம் கேட்கல, பயப்படல. 10ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் வந்தபோது தைரியமா நின்றான். ஆனா அதே ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனவனே என்ன ஆயிட்டு? பயம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருச்சு. கோலியாத்துக்கு பயம்தான், எல்லாத்துக்கும் பயம். பயம் யுத்தத்தில் முன்னாடி போல பயம். இங்கே பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் தான் சாதாரணமானதை அசாதாரணமாக மாற்றுவார். ஆவியானவர் இருந்தால் தான் நீங்கள் இசைவனப்பாக கட்டிகிட்டே வருவீங்க. பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னாயிரும்? பில்டிங் ஸ்ட்ராங்கு. ஆமாம், அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிராக் விழ ஆரம்பிச்சிடும். என்ன விழ ஆரம்பிச்சிடும்? இந்த ஆலயத்தில் கேப் விழ ஆரம்பிச்சிடும். கேப் விழுந்தா யார் உள்ள வருவா? விளங்கிட்டா? கொஞ்சம் கொஞ்சமாக ஷேக் ஆகிட்டே இருந்தீங்கன்னா பயத்தில் கேப் விழும். கேப் விழுந்தா பிசாசு உள்ள அழகாக வந்துட்டு ஈஸியாக நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிடுவான். சங்கீதம் 92:10 சொல்லுகிறது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறீர். தாவீது சொல்கிறான், என்ன அபிஷேகம் பண்ணுறது? இந்த தேவ பிரசன்னம், இந்த ஆவியானுடைய பிரசன்னம் என் கூட இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சஸ்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன? என்னை கர்த்தர் காண்டாமிருகத்தின் கொம்பை போல. அப்படின்னா காண்டாமிருகத்துக்கு கொம்பில் தான் பலன். எதில் பலன்? கொம்பில் தான் பலன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், அந்த பலனை இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவாராக. அசாதாரணமான காரியத்தை கொண்டு, சாதாரண காரியத்தை கொண்டு அசாதாரணமாக செஞ்சார். சிம்சோனின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அவன் பச்சை கழுதை தாட எழும்ப வைத்து எத்தனை பெலிஸ்தியர்களை? 1000 பெலிஸ்தியர்களை கொண்டு குவித்தான். ஒரே ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சரித்தான். என்ன? மீட்பின் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற இந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தியிருப்பேனானா? என்ன மன்னிங்கப்பா, என்ன அர்ப்பணிக்கிறையா, எங்களை உயிர்ப்பீங்கப்பா, உயிர்ப்பீங்க, ஒரு விஷயம் உயிர்ப்பீங்க, உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. எத்தனை முறை தப்பு பண்ணிட்டே இருக்கேன், திடீர்னு போயிட்டாருனா சிஸ்டர் பிரதர், ஆவியானவங்களை விட்டு விலகிட்டாருனா திடீர்னு கேவலப்பட்டுருவோம், அவமான நிந்தைகள் வந்துடும். ஆவியானவர் விட்டு கொடுத்துருங்க, என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லிருங்க, எனக்குள்ள வாசம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. இந்த மண்ணான சரீரத்துக்குள்ள அவர் உங்கள் ஆலயத்தை அவர் கட்டி எழுப்பி கொண்டே வரணும். இந்த சபையை கட்டணும்னா ஆவியானுடைய கிரியை இருந்து கொண்டே இருக்கணும். கண்களில், பார்வையில், பேச்சில், நடக்கையில், சிந்தையில், எல்லாவற்றிலும் ஆவியானுடைய கிரியை நடப்பதாக. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்.